ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான 2 அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது தாவேகா கூட கூட்டணி வைப்பீங்களா இல்லையா அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம திமுக குறித்த ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத 1 by 1 டீல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே அன்பா, தாவேகா குறித்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத 1 by 1 டீல பார்த்துடலாம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலத்துல செய்தியாளர்களை சந்தித்த போது இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா, நான் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் தாவேகா தொண்டர்கள் விருப்பப்பட்டு வரவேற்பு கொடுக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தலைமையின் ஆணையை பெற்று வர வேண்டும் என்று அவர்களிடம் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தி இருந்தாங்க. ஆனா தாவேகா தொண்டர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்றாங்க. எதிர்கட்சியை சேர்ந்த சிலர் இதை விமர்சனம் செய்கிறாங்க. அவர்களால் இதை பொறுத்து கொள்ள முடியல. நாங்க எப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தோமோ அன்றிலிருந்து இன்று வரை எங்களை பற்றி தான் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. நாங்க யாரோட கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன? திமுக தலைமையில் அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அந்த கட்சி தலைவர்களுக்கு எங்கள் கூட்டணி பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் கூட்டணி அமைக்காவிட்டால் எளிதாக ஜெயிக்கலாம் என்று திமுக நினைக்கிறது என்ற அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா கூட்டணி வருமா என்று கேட்கிறாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ தேர்தல் நேரத்தில் அப்போதைக்கு தான் தெரியும். அதாவது 2019, 2021, 2024 ஆண்டு என்ற ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணியை அறிவிப்பாங்க. சில சமயம் தேர்தல் பரப்புரைக்கு 1 மாதம் முன்பு கூட்டணி பற்றி பேசி முடிவெடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கட்சிகள் வளர வேண்டும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாம கூட்டணி என்று அமைந்து விட்டால் கட்டுப்பாடுகள் வந்துவிடும். எங்கள் கூட்டணியில் சேர இருக்கும் கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயமாக செயல்பட முடியாத சூழல் இருக்கிறது. எக்ஸாம்பிள், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு வராங்க. சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிக இடம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கூட்டணியில் விரிசல் விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயுடன் நீங்கள் தொலைபேசியில் பேசியதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இபிஎஸ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, ஸோ நாங்கள் பேசிக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறாங்க. அதாவது எதுவாக இருந்தாலும் கூட்டணி குறித்த அறிவிப்பு இப்போதைக்கு வெளியாகாது. ஸோ தேர்தல் சமயத்தில் தான் வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தாவேகா மற்றும் அதிமுக இந்த 2 கட்சியுமே கூட்டணி வைக்கலாமா வேண்டாம் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.